வருமானம் திருப்திகரமாக அமையும். திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை வழக்கம் போல் இருக்கும். அதிக வெயிலினால் சிறு சரும உபாதைகள் ஏற்பட்டு குணமாகும். வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணமாகியுள்ள பெண்களுக்கு கருத்தரிக்க வாய்ப்புள்ளது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சமரசத்தில் முடியும். உத்தியோகம் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளிநாடுகளில் பயணியாற்றி வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பும் ஆசை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் ஒரே சீராக தொடர்ந்து வந்த சந்தை நிலவரத்தில் திடீரென்று போட்டிகள் அதிகரிக்கும். லாபத்தை பாதுகாத்து கொள்ள பாடுபட வேண்டியதாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவர்களுக்கு பணப்பிரச்சனை சற்று கடுமையாகவே இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். வங்கிகள் மற்றும் இதர நிறுவனங்களின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். கூட்டாளிகளுக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு தவிர்ப்பது மிகவும் அவசியம். முன் பணம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு சரக்குகளை அனுப்புவதை தவிர்ப்பது நல்லது. இல்லாவிட்டால் பணத்தை இழக்க நேரிடும். களத்துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பும் வருமானமும் குறையும். நிதி பற்றாக்குறை மனதை அரிக்கும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவர்களுக்கு மிகவும் நல்லது. அரசியல் துறையை பொறுத்தவரை மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை சற்று குறையக்கூடும். மாற்றுக் கட்சியினர் உங்களை தங்கள் கட்சியில் சேர்த்துவிட முயற்சிப்பார்கள். தீர யோசித்து முடிவெடுப்பது உங்கள் எதிர்காலத்திற்கு நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையில் பாடுபட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும். படித்தவை எளிதில் மறைந்து போகும். உயர்கல்விக்கு முயற்சிக்கு பிறகு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். விவசாயத்துறை விளைச்சல்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருக்கும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிகம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்புள்ளது. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணமும் நடைபெறும். பரிகாரம் குரு பகவானின் அருளை பெற அன்னதானம் செய்வது பெரும் நன்மைகளை செய்யும். சனிக்கிழமைகள் தோறும் காகத்திற்கு நெய், எள், பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைப்பது மிகவும் நல்ல பரிகாரமாகும்.